ஹாய் வியூவர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மணத்தக்காளிக்காய், சுண்டைக்காய் ரெண்டும் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளிக்காய் எவ்வளோ நல்லது தெரியுங்களா? அவ்வளோ நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஆட்டு ஈரலில் என்ன சத்து இருக்கோ அதை விட 2 மடங்கு சத்து இதில் இருக்குங்க. அயன், கால்சியம், அத்தனை சத்து கொட்டி கிடக்குது. நம்ம மணத்தக்காளி காயை பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா மணத்தக்காளி கீரை எவ்வளோன்னு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ நல்லது. இந்த 2ஐயும் போட்டு புளிக்குழம்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 2 to 3 கட்டை பூண்டுங்க. அதை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். இது இவ்வளோ ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்குங்க சின்ன வெங்காயம். அதையும் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அவ்வளோதான். இதில் எப்படி இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 2 3. இது சில்வர் சட்டின்னுக்காட்டி சீக்கிரம் காஞ்சிருச்சு, புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும். நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, உரிச்சு வச்சுருந்த பூண்டு. இப்போது இந்த பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் 3ஐயும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ பூண்டு நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் பூண்டு அப்படியே எண்ணெயில் தாளிக்க கூட போட்டுக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் நான் பூண்டை வணக்க போட்டுருவேன், அரைச்சிடுவேன். இது சில்வர் சட்டிங்காட்டி அடி பிடிக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வணங்கிட்டு இருக்குது. அந்த கேப்பில் புளி நாம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆற விட்டு மிக்சியில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். அந்த கேப்பில் நாம் இந்த சுண்டைக்காயை 2 3 இந்த கொட்டலால் கொட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா இப்படி பார்த்திங்கன்னா 2 வெடிச்சா போதும். சுண்டைக்காய் அப்படியே முழுசாக போட்டோம்னா வேகாது, வெடிக்காது. அதனால் சும்மா 2 தட்டு தட்டுனோம்னா அது அப்படியே வெடிச்ச மாதிரி ஆயிரும். அதை எண்ணெய்க்குள்ளே போடுறப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சுண்டைக்காயை அப்படியே முழுசாக போட்டு இடிச்சிட்டு அதை கழுவி சமைப்பாங்க. அது கழுவுறது எதுக்குங்க? கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டும் போயிடும், அதனோட சத்தும் போயிடும். கழுவக்கூடாது. ஏன்னா அது கசக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது இப்போ பாவக்காய் அளவு கூட கசப்பு இருக்காது, லைட்டாக தான் கசப்பு இருக்கும். அது புளிக்குழம்புல போடுறப்ப எப்படி இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வச்சோம்னா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பாவக்காயை விடவே சுண்டைக்காய் கசப்பு கம்மியாக தான் இருக்கும். எல்லோரும் பயந்துக்கிறாங்க ஒரு சிலர். ஐயோ சுண்டைக்காய் கசக்கும், இது ரொம்ப கசப்பு வந்துடுமோ, குழம்புக்கு கசப்பு கொடுத்துருமோன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான கசப்பு, ரொம்பவும் கசப்பு இருக்காது. மணத்தக்காளி காய் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கனாலே எண்ணெயோட அது வெடிச்சிடும் நல்லா. 2 3 இந்த கொட்டலால் கொட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா இப்படி பார்த்திங்கன்னா 2 வெடிச்சா போதும். சுண்டைக்காய் அப்படியே முழுசாக போட்டோம்னா வேகாது, வெடிக்காது. அதனால் சும்மா 2 தட்டு தட்டுனோம்னா அது அப்படியே வெடிச்ச மாதிரி ஆயிரும். அதை எண்ணெய்க்குள்ளே போடுறப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சுண்டைக்காயை அப்படியே முழுசாக போட்டு இடிச்சிட்டு அதை கழுவி சமைப்பாங்க. அது கழுவுறது எதுக்குங்க? கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டும் போயிடும், அதனோட சத்தும் போயிடும். கழுவக்கூடாது. ஏன்னா அது கசக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது இப்போ பாவக்காய் அளவு கூட கசப்பு இருக்காது, லைட்டாக தான் கசப்பு இருக்கும். அது புளிக்குழம்புல போடுறப்ப எப்படி இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வச்சோம்னா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பாவக்காயை விடவே சுண்டைக்காய் கசப்பு கம்மியாக தான் இருக்கும். எல்லோரும் பயந்துக்கிறாங்க ஒரு சிலர். ஐயோ சுண்டைக்காய் கசக்கும், இது ரொம்ப கசப்பு வந்துடுமோ, குழம்புக்கு கசப்பு கொடுத்துருமோன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான கசப்பு, ரொம்பவும் கசப்பு இருக்காது. மணத்தக்காளி காய் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கனாலே எண்ணெயோட அது வெடிச்சிடும் நல்லா. புளிக்குழம்புக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். புளிக்குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம், கடுகு அவ்வளோதான் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு, கலர் மாறிடுச்சு.
அப்படியே அந்த வெந்தய வாசம் வருது. தாளிக்கிறப்ப வெந்தயத்தை போட்டு அந்த வாசனையே வேறு லெவலில் இருக்கும். இப்போது நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் நான் அரைக்கிறதுக்கு மிளகா போடல, ஏன்னா நம்ம சாம்பார் பொடியிலையும் மிளகா இருக்குது, அதனால் தேவையில்லை. வேணுன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மிளகாயும் கருவேப்பிலையும் சீக்கிரம் வணங்கிடும், ரொம்ப நேரம் ஆகாது, அவ்வளோதான். இப்போ நாம் இடித்து வச்ச சுண்டைக்காயை போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளிக்காய். இப்போ இதை நல்லா வணக்கி விடணும். சுண்டைக்காயும் மணத்தக்காளிக்காயும் நல்லா வதங்கணுங்க. இதனோட சீக்ரெட்டு அதுதான். ஏன்னா நம்ம கசப்பும் வராது. இப்போ எல்லாருக்கும் ஏன் சுண்டைக்காய் குழம்பு கசக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்லா வணக்கிறது இல்லை. இது எண்ணெயில் எவ்வளோ வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காயின்னு இல்லைங்க, நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது சமைச்சாலும் எண்ணெயில் எதையாக இருந்தாலும் வணங்க விடணும். அது வணங்க வணங்க நம்மளுக்கு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். குழம்பாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் எதுவாக. இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளிக்காயும் சுண்டைக்காயும் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வணங்கிருச்சு, வாசமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலாவை அரைச்சி வச்சுட்டோம். சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டது இதை உள்ளே ஊற்றி நல்லா வதக்கி விடணும். டபுள் டைம் குக் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வணக்கிட்டோம். இப்போ இந்த எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா வணக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது வீட்டிலேயே நான் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி. நான் எந்த பொடியுமே கடையில் வாங்க மாட்டேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மஞ்சள் பொடியிலிருந்து பெப்பராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வீட்லேயே தாங்க செஞ்சுக்குவேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளிப்பொருட்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் அரைச்சேன், நிறையா இருக்குது. யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு கமெண்ட்ஸில். நான் வேணால் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த சாம்பார் பொடியில் ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்குங்க, அதை போட்டுக்கிறோம். இப்போ இந்த மசாலா கூட இந்த சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வணங்கிருச்சு. இப்போது இந்த ஜாரை கழுவி வச்சுருக்கிற இந்த தண்ணியே இதுக்கு போதும். பார்த்துட்டு வேணுன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா புளியும் ஊற்ற போகிற புளி தண்ணி, அதனால் பார்த்துட்டு தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. வத்த குழம்பு கொஞ்சம் புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நாம் இப்போ தேங்காய் போடல, அதனால் 2-3 நாளைக்கு வச்சுருந்தாலும் நல்லா இருக்குங்க. இந்த சுண்டைக்காய் மணத்தக்காளி காய் நாளாக இந்த புளி இந்த மசாலாவில் ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி விட இந்த குழம்பு நாளைக்கு நாளான்னைக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்து மசாலாலாம் சேர்ந்து பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கல்லுப்பை யூஸ் பண்ணுங்கள். பொடி உப்பு அவ்வளோக்கா நல்லதில்லை ஹெல்த்துக்கு, எதுக்காக இருந்தாலும் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். நான் குத்துமதி பார்த்து தான் போடுறேன், ஏன்னா எனக்கு அளவு தெரியும். பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டு இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும். அப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குது. சில்வர் கடாயினுங்காட்டி அடி பிடிச்சிரும், அதனால் அப்பப்போ பார்த்து கிளறி விட்டுக்கணும். ஒரு 10 to 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போவே வாசனை ரம்மியமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க நல்லா சுத்தமாக பச்சை வாசனை போய் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. இதுக்குள்ளே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ரொம்ப தேவையில்லை, ஒரு இவ்வளோண்டு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் போடுறதுனால போட்டுக்குங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இனிச்சிரும், லைட்டாக போடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது சர்க்கரை போடும்போது நம்மளோட இந்த குழம்போட டெக்ஸ்டர் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்படி இனிச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு இவ்வளோண்டு போடுறப்ப அந்த இனிப்பெல்லாம் வராது. இப்போ இந்த புளிப்பு உப்பு காரம் இதில் கசப்பு எல்லா சுவையும் சேர்ந்து இருக்குது. நம்மளுக்கே புளிக்குழம்புனா நாக்கு எச்சில் ஊறுது, ரொம்ப டெம்டிங்காக இருக்குதுன்னா அதில் எல்லா விதமான சுவையும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மீல்ஸில் அறுசுவையும் கலந்த மாதிரி இருக்கிறது நல்லது. எனக்கு இது பார்க்கவே அப்படியே எச்சில் ஊறுது. பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. நம்மளுடைய சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.